சஹாபி, அவருடைய பெயர் இப்னுல் உத்தைமியா. அந்த மனிதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை திரட்டுவதற்காக வேண்டி அனுப்பிவிட்டார்கள். அந்த மனிதர் ஜகாத்தை திரட்டிவிட்டு மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார். வந்து சில பொருட்களை ரசூலுல்லாஹுடைய முன்னால் வைத்துக் கொண்டு இன்னும் சில பொருட்களை வேறு பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொல்கிறார். சில பொருட்களை அவர் பார்த்துவிட்டு சொல்கிறார், இவை அனைத்தும் ஜகாத்தாக கிடைத்த பண்டங்கள் பொருட்கள். இன்னும் சில பொருட்களை காட்டி, இவை நான் அங்கு சென்ற சந்தர்ப்பத்திலே எனக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக தரப்பட்டவை என்று வேறு சில பொருட்களை அவர் காட்டுகிறார். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை கடிந்து கொள்கிறார்கள். கடிந்து கொள்கிறார்கள் என்றால் அந்த மனிதனுடைய அந்த செயல்பாட்டை அவர் வரவேற்கவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே ஒருவர் தன்னுடைய தாயினுடைய தகப்பனுடைய வீட்டிலே இருந்தால் அவருக்கு இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்திருக்குமா என்று கேட்கிறார்கள். அதாவது ஒருவர் தன்னுடைய வீட்டிலே தொழிலுக்கு போகாமல் அல்லது இந்த பொறுப்பை எடுக்காமல் வீட்டிலே இருந்திருந்தால் அவருக்கு கிடைத்திருக்குமா? அவர் இந்த ஜக்காத்தை திரட்டுவதற்கான பணியில் சென்றதன் காரணமாகத்தானே அவருக்கு இந்த அன்பளிப்புகள் கிடைத்தன. எனவே அவருடைய அந்த பதவியை, அந்த பொறுப்பை வைத்துத்தான் அவையெல்லாம் அவருக்கு கிடைத்தன என்றால் நிச்சயமாக அது அங்கீகரிக்க முடியாது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், யார் இப்படியாக பொது சொத்துக்களில் இருந்து திருடிக் கொள்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் நாளை மறுமை நாளிலே வருவார்கள். ஜக்காத்தினுடைய பொருள் ஒரு ஒட்டகையாக இருந்தால் அது சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும், கதறிக் கொண்டிருக்கும், அதனை சுமந்த நிலையில் அவர் வருவார். அது ஒரு மாடாக இருந்தால் அதனையும் சுமந்த நிலையில் அவர் வருவார், அது சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும். ஆடாக இருந்தால் அதனையும் தனது கழுத்திலே சுமந்த வண்ணம் அவர் வந்து கொண்டிருப்பார், அது சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.